அண்மை செய்தி. ஒருமுறை மக்கள் ஏமாந்தார்கள், இனிமேல் ஏமாற மாட்டார்கள் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு கொடுப்பது அரசின் கடமை எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அரவக்குறிச்சி இடைத்தேர்தலில் திமுக அளித்த வாக்குறுதிகள் எதனையும் நிறைவேற்றவில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். சரியான தண்டனையை இந்த தேர்தலில் மக்கள் வழங்குவார்கள் எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கரூர் நிகழ்வின் போது துணை முதலமைச்சர் உல்லாசமாக வெளிநாடு சென்றிருக்கிறார் எனவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பாதுகாப்பு கொடுப்பது அரசின் கடமை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இவர்களுக்கு இரக்கமில்லை, உல்லாச சுற்றுப்பயணம்தான் முக்கியம் எனவும் எடப்பாடி பழனிசாமி கடிந்துரைத்துள்ளார். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது நாட்டுக்கு அடையாளம் காட்டப்பட்டுள்ளது என்றும் எடப்பாடி பழனிசாமி கடிந்துரைத்துள்ளார். தமிழ்நாட்டில் இருந்து மக்களுக்கு தேவையான உதவிகளை துணை முதலமைச்சர் செய்ய வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கருணாநிதி குடும்பத்தில் எதையும் அனைத்து மக்களையும் சுரண்டி உல்லாச வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் திமுகவின் எண்ணம் எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். எந்த கட்சி கூட்டம் போட்டாலும் முறையான பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணி கட்சிகள் ஜால்ரா அடிக்கிறது எனவும் திருமாவளவன் உண்மையாகவே மனசாட்சிப்படி பேசுகிறாரா எனவும் திருச்சியில் விசிக மாநில மாநாடு போட்டபோது எப்படி அலைக்கழித்தார்கள் என கூறினார். உங்களுக்கும் இதே நிலை ஒரு காலத்தில் வந்தே தீரும் எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஆயிரக்கணக்கான போராட்டங்களுக்கு ஒப்புதல் கொடுத்தோம் எனவும் திமுக ஆட்சியில் ஜனநாயகத்தை காணவில்லை எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கரூர் பேருந்து நிலைய ரவுண்டானாவில் திமுக பொதுக்கூட்டம் நடத்த அதிமுக ஆட்சியில் ஒப்புதல் அளித்தோம் எனவும் திமுக ஆட்சி அதிகாரத்திற்கு மக்கள் முடிவு கட்டும் நேரம் வந்துவிட்டது எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்துள்ளது என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் அதிகரித்துள்ளது, மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இன்றைக்கு அண்மையிலே 27ஆம் தேதி கரூரிலே நடந்த சம்பவம் உங்கள் அனைவருக்குமே தெரியும். அனைவரும் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள், பத்திரிகையை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். எவ்வளவு ஒரு கொடூரமான சம்பவம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைய ஆட்சியாளர்கள் உரிய முறையிலே பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தால் 41 உயிர்கள் இன்றைக்கு காக்கப்பட்டிருக்கலாம். அதற்கு சரியான பாதுகாப்பு இல்லாத காரணத்தினாலே நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் என்று திரு ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிடுகிறார், தமிழ் மக்கள் என்று குறிப்பிடுகிறார். அப்படி தமிழ் மக்கள் 41 பேர், பெண்கள், குழந்தைகள் உட்பட 41 பேர் இறந்ததற்கு காரணம் யாருங்க? இது மக்கள் சொல்லுகின்ற குரல். திரு ஸ்டாலின் அவர்களே, மக்கள் கொடுக்கின்ற குரல். இன்றைக்கு ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதி, எதிர்கட்சிக்கு ஒரு நீதி. சரியா? இன்றைக்கு ஒரு அரசாங்கம் தான் நாட்டு மக்களை காக்கக்கூடிய பொறுப்பில் இருப்பது அரசாங்கம். இன்றைக்கு ஒரு பொதுக்கூட்டம், ஒரு பேரணி, ஒரு ஆர்ப்பாட்டம்
இதற்கெல்லாம் பாதுகாப்பு கொடுப்பது அரசின் கடமை. இன்றைக்கு முதலமைச்சர் கையில் தான் காவல்துறை இருக்கின்றது. சரியான முறையிலே இந்த காவல்துறைக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டிருந்தால், சரியான முறையிலே காவல்துறை செயல்பட்டிருந்தால், முறையாக பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் 41 பேரை நாம் இழந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் ஆழமாக பேச முடியும். ஆனால் இந்த அரசாங்கம் இன்றைக்கு ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டு விட்டார்கள். அந்த ஒரு நபர் கமிஷன் விசாரணை தொடங்கப்பட்டு விட்டது. அதனால ஒரு மேலோட்டமாகத்தான் நாம் பேச வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றோம். ஆக இவ்வளவு பிரச்சனை நடைபெற்று விட்டது. ஸ்டாலின் ஏற்கனவே சொன்னார், தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டேன் என்று சொன்னார். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே தலைகுனிந்து நிற்கின்ற காட்சி இப்பொழுது தொலைக்காட்சியிலே பார்க்கின்றோம். இன்னைக்கு நாடே அதிர்ந்து போய்விட்டது. தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்திய நாடே அதிர்ந்து போய்விட்டது. இதுவரை எத்தனையோ அரசியல் கட்சிகள் தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் சரி இன்றைக்கு பொதுக்கூட்டம் நடைபெற்றுக்கின்றன. எந்த ஒரு பொதுக்கூட்டத்திலும் இல்லாத அளவிற்கு 41 உயிர்கள் இந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த அரசாங்கம் தான் பொறுப்பேற்க வேண்டும். என்று சொன்னால் அரசாங்கம் உங்க கையிலே இருக்கின்றது, ஆட்சி உங்க கையிலே இருக்கின்றது. ஆட்சியாளரை தான் பார்த்து கேட்க முடியும். அப்படித்தானே கேட்க முடியும். யாருமே பழி சுமத்தி தப்பித்து விட கூடாது. ஆக ஒரு அரசாங்கம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் உணர வேண்டும். இனியாவது இன்றைக்கு நடக்கின்ற பொதுக்கூட்டத்திற்கு முழுமையான பாதுகாப்பை தருவீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நான் 163 கூட்டம் 163 சட்டமன்ற தொகுதியில் எழுச்சி பயணத்தின் போது பொதுக்கூட்டத்தில் மக்களை சந்தித்தேன். ஒரு 5-6 மாவட்டத்தில் தான் காவல்துறை பாதுகாப்பு கொடுத்தாங்க. மற்ற மாவட்டத்தில் எல்லாம் நம்ம கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர், நிர்வாகிகள் பாதுகாப்போடு தான் கூட்டம் நடத்த முடிஞ்சது. ஆக ஆளுங்கட்சி கூட்டம் நடத்தினா, முதலமைச்சர் கூட்டம் நடத்தினா, ஆளே இல்லாத பகுதியில் கூட அப்படியே சாரி சாரியாக காவலர்களை நிறுத்தி பாதுகாப்பு கொடுக்குறீங்க. நான் வேண்டான்னு சொல்லல. ஆள் இல்லாத இடத்துல பாதுகாப்பு கொடுக்கின்ற முதலமைச்சர் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான பேர் கூடுகின்ற இடத்தில் ஏன் பாதுகாப்பு கொடுக்கவில்லை என்று மக்கள் கேட்கின்ற கேள்விக்கு முதலமைச்சர் பதில் சொல்லியே ஆக வேண்டும். இதற்கெல்லாம் 2026 சட்டமன்ற பொது தேர்தல் வர இருக்கின்றது. மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். உங்களுடைய ஆட்சியுடைய லட்சணத்தை மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே 2026 உங்களுக்கு தகுந்த பதிலடியை இந்த மக்கள் வழங்குவார்கள்.